ஹலோ ஆல். இன்னைக்கு வெண்டைக்காவும் பச்சை மொச்சக்காவை 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இதையும் வச்சு வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இப்போது கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. அதில் கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 உளுந்து, 4 வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. இப்போ இதில் ஒரு சின்ன கைப்பிடி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 4 கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன், 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் இதை சேர்த்துக்கலாங்க. ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக கல்லுப்பு. பொரிச்ச குழம்பு செஞ்சாலும் நான் கேஸ்ட் அயனில் செய்கிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதுங்க. ஆயில் அதிகமாக தேவைப்படாது. இந்த பாத்திரம் அதிகமாக ஆயில் இழுக்காது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன்லேயே இந்த ஆனியன் வதங்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிடுவோம். வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வரணுங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே சின்ன தேங்காய், அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி துருகி வச்சுருக்கேங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம். ரொம்ப சின்ன சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காய்ங்க இது. இப்போ தேங்காவை இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. ஃபைன், நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கியாச்சுங்க. இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். தனியாத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். குழம்புக்கு தேவையான உப்பு. இதில் கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் ஃபுல்லாக இருக்க மாதிரி தாங்க தெரியும், வெந்தால் சுருங்கிடுங்க. வெண்டைக்காய் சேர்த்த பிறகு வெண்டைக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க, அதுவே போதும் வெண்டைக்காய் வேக. நான் இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த தண்ணியே போதுங்க. நல்லா கலந்து விட்டுப்போம். வெண்டைக்காவை கலந்து விட்ட பிறகு அதிலே வெண்டைக்காய் பொரிச்ச குழம்புக்கு தேவையான புளி தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. நமக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது பொரிச்ச குழம்புன்றதுனால டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்க சொல்கிறேங்க. இந்த அளவுக்கு வெண்டைக்காவை பெரட்டின அளவுக்கு நம்ம ஊற்றின தண்ணி, புளி தண்ணி எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுருவோங்க. 10 மினிட்ஸில் வெண்டைக்காய் வெந்துடும். வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வெந்த ஸ்டேஜில் நம்ம 2 விசில் வேக வச்சு எடுத்துருக்க பச்சை மொச்சக்காவை இதோடு சேர்த்துப்போங்க. சேர்த்து கலந்து விட்டுருங்க. வெண்டைக்காய் நல்லாவே வெந்துருச்சுங்க. இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் மொச்சக்காவோடு சேர்த்து வேகட்டுங்க. நான் தண்ணி ரொம்ப சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா எங்களுக்கு செமி கிரேவியாக தான் வேணும். ரொம்ப குழம்பு தேவையில்லைன்றதுனால திட்டமான தண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் தண்ணி இதில் அதிகமாக சேர்த்துக்கலாங்க.
இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருவோங்க. முச்சக்காவும் 5 மினிட்ஸ் கொதிச்சிச்சுங்க. இப்போது இதில் சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து கலந்து விட்டுப்போங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. தேங்காய் ஊற்றின பிறகு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க, நிறுத்திடலாம். இந்த செமி கிரேவி மாதிரி இருக்க பொரிச்ச குழம்பு சப்பாத்திக்கு சாப்பிட்லாங்க, தோசைக்கு சாப்பிட்லாம். மில்லட்ஸ் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் மொச்சக்காய் போட்ட பொரிச்ச குழம்பு ரெடிங்க. நல்லா வந்திருக்கு குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழம்ப தண்ணியாக வச்சுக்கலாங்க. தேங்க்யூ ஆல்.